இதோட சேர்த்து அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமித்ஷா பேட்டியில் சார் தாவேகா பற்றி என்ன நினைக்கிறீங்க, தாவேகா இணைவார்களா அப்படின்னு கேட்கும்போது, இருங்க காலம் இருக்குல்ல பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதே இடத்துல பெரியாரையும் தான் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அப்பயுமே விஜய் வந்து ஓப்பன் அப் பண்ணல. சீமான் பேசும்போது ஓப்பன் அப் ஆகலை. அப்போ எல்லாரும் சொல்கிறது தான் பாஜகவோட பி டீமாக விஜய் செயல்படுறாரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது கூட்டணிக்கு போயிடுவாரோன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை? விஜயினோடு இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கிறவர். இப்போ வந்திருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரும் பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான். அந்த கட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே பிஜேபியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான். பிஜேபி தான் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு அணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த ஷெல் கம்பெனி வைப்பாங்கல்ல, கணக்கு வரவு சொல்லு காமிக்கிறா, ஷெல் கம்பெனி வச்சு ஒரு கணக்கு அக்கௌண்ட்டில் பார்த்தாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஷெல் கட்சி வச்சிருக்கு பாஜக. ஓகே, பல கட்சிகள் ஷெல் கட்சி வச்சிருக்கு. அதில் ஒரு கட்சி தான் தாவேகா. அவர் நினச்சா ஷெல் கட்சியை கழிச்சு டேரெக்டாக வந்து சிஸ்டர் கட்சியில் சேர்த்துருவாங்க. நம்ம அந்த லாங்குவேஜில் சொன்னோம்னா அது ஒரு ஷெல் கம்பெனியாக இருக்குது, நேரடியாக மெயின் பிரான்ச்சில் சேர்த்துருவாங்க. இதுதான் நடக்க போகுது. அதனால தான் விஜய் வந்து பேசாமல் இருக்கிறாரு. இப்போ கொள்கை தலைவர்ன்றீங்க, கொள்கை தலைவரை வந்து நேரடியாக விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினோட நிர்வாகி யாரை விட்டு ராஜ்குமார் விட்டு ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்து பேசாமல் நீங்கள் எதுக்குமே பேச மாட்டீங்களா? எதுக்குமே களத்துக்கு வர மாட்டீங்களா? எதுக்கு தான் அப்புறம் கட்சி ஆரம்பிச்சிங்க?